இல்ல 2 பேரும் ஒரு கப்பல்ல பயணம் செய்றாங்க. அந்த படகோட்டிகள் இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. ஆனா திடீர்னு ஹில்ரு அலைஹி அந்த கப்பல்ல ஒரு ஓட்டைய போட்டு அதை சேதப்படுத்துறார். இத பார்த்ததும் மூசா அலைஹி அவர்களால சும்மா இருக்க முடியல. உதவி செஞ்சவங்களுக்கே இப்படி பண்றீங்களே, இது அநியாயம் இல்லையான்னு கேட்டுடுறாங்க. ஹில்ரு அலைஹி உடனே நான் தான் சொன்னனே உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றார். மூசா அலைஹி மன்னிப்பு கேட்டுட்டு தொடர்றாங்க. அடுத்து ஒரு இடத்துல ஒரு சிறுவனை பார்க்கறாங்க. அந்த சிறுவனை ஹில்ரு அலைஹி கொன்னுடுறாரு. இத பார்த்து மூசா அலைஹி இன்னும் பதறி போய் ஒரு தப்பும் செய்யாத பிள்ளையே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. மறுபடியும் அதே நிபந்தனையை அவர் ஞாபகப்படுத்துறார். கடைசியா ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க இவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம விரட்டுறாங்க. ஆனா அங்க ஒரு சுவர் இடிஞ்சு விழப்போற நிலைமையில இருக்கு. அத ஹில்ரு அலைஹி கஷ்டப்பட்டு சரி பண்ணி நிறுத்துறார். மூசா அலைஹி அவர்கள் நமக்கு சாப்பாடு கூட தராத இந்த ஊர்க்காரங்களுக்கு எதுக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுத்தீங்க, கூலி வாங்கியிருக்கலாமேன்னு கேக்குறாங்க. இதோட நம்ம பயணம் முடியுதுன்னு சொல்லிட்டு ஹில்ரு அலைஹி விளக்கம் சொல்றார். அந்த கப்பலுக்கு ஓட்ட போட்டது ஏன்னா அந்த வழியா ஒரு அநியாயக்கார ராஜா எல்லா நல்ல கப்பலையும் பறிமுதல் செஞ்சுட்டு இருந்தான். இந்த ஓட்டை இருந்தா அந்த ராஜா இதை கொண்டு போக மாட்டான். ஏழை மீனவர்களுக்கு அது மிஞ்சும்னு தான் அப்படி செஞ்சேன். அந்த சிறுவன் வளர்ந்தா அவனோட பெத்தவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருப்பான். அதனால தான் அல்லாஹ் அப்படி செஞ்சான். அந்த சுவர் அடியில 2 அனாதை குழந்தைகளோட புதையல் இருந்துச்சு. அந்த சுவர் விழுந்திருந்தா ஊர்க்காரங்க அதை திருடி இருப்பாங்க. அது அவங்களுக்கு போய் சேரணும்னு தான் சரி பண்ணேன்னு சொல்றார். இதெல்லாம் நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்யல, எல்லாம் அல்லாவோட கட்டளைன்னு முடிக்கிறார். இதோட இந்த பகுதி முடியுது.